அம்மாவும் பையனும் என்ன தான் பண்ணுறேன்? நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம் நைட்டு சொல்லு. மொடவாட்டுக்கால் சூப்பு கிருஷ்ணா கேட்டாங்க. கிருஷ்ணா இப்போ டயட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெய்லியும் வந்து நைட்டும் சூப்பு, காலையில் சூப்பு. ஆல்ரெடி 7:30க்கு வந்து இப்போ கிரில் சிக்கன் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாச்சு. நாங்கள் 2 பேருமே அதான். அப்புறம் இப்போ படுக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த சூப்பு ஸோ தொண்டைக்கு நல்லா இதமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் ஃபுல் டே எனக்கு இந்த 1 வீக் அவ்வளோ ஒர்க்கு, கை கால் வலி, உடம்பு வலி. ஸோ அதனால் டெய்லி நான் எடுத்துக்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், இதை வீடியோக்காகவும் நீங்கள் பொருள் வாங்கணுங்கிறதுக்காக சொல்ல. கை கால் வலி சுத்தமாக இல்லை. ஆனால் இது எடுத்துக்கும் போது தான் அதோட மகிமை தெரியுது. ஸோ முடவாட்டுக்கால் வந்து 4000 வியாதியை குணப்படுத்தக்கூடிய பலன் இதில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம மசாலா வாங்குறவங்க முடவாட்டுக்கால் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. கடையில் வந்து அவ்வளோ பேர் வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் வந்து முடவாட்டுக்கால் இருக்கா, பரண்டப்படி இருக்கா, முருங்கீரை கருவேப்பிலைப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகன்னு கிடையாது. கிருஷ்ணா வந்து அவங்க குடிக்கிறாங்க நைட்டு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, எதுவும் ஹெவியாக இல்லாமல். ஸோ அதனால அதே மாதிரி இந்த சூப் டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு ஹெல்த்தியும் கூட. மெயின் வந்து முட்டி வலி, முதுகு வலி, இந்த எவ்வளோ பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்குல்ல அவங்களுக்குலாம் இது வந்து சூப்பராக கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குடிச்சு 2 நாள்லேயே அவ்வளோ வித்தியாசம் தெரியுது. 6 மாதமா என்னால் ஒன்றும் முடியாத படுத்து கிடந்தேன். இது ஒரு வாரம் தான் குடிச்சேன் அப்படின்னு ஒரு டீச்சரே சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிறாங்க அவங்க பேர் குழந்தையோட. வந்து 1 கப் தண்ணிக்கு 2 டீஸ்பூன் வந்து நம்ம மொடவாட்டுக்கால் சூப்பு. நிறைய பேர் கேட்குறீங்க இது சைவமா அசைவமானு. இது பியூர் வெஜ்ஜுங்க, பியூர் வெஜ்ஜு. இது வந்து கொல்லிமலையிலேருந்து விளையிற ஒரு கிழங்கு தான் இது. ஸோ இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ நான் சொன்னால 1 கப் தண்ணியில் 2 டீஸ்பூன் போட்டு பச்சை தண்ணியில் நல்லா அப்படியே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ கொத்தமல்லி தலை லாஸ்ட்டாக போடுறேன். அதாவது இதில் அரை உப்பு தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அதாவது சுகர் பிபி இருக்கிறவங்களுக்காக நான் கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணியிருக்கேன். வயசானவங்களுக்கு காரமும் மீடியமாக தான் இருக்கும். இதில் மிளகா பொடி எதுவும் கிடையாது. ஸோ என்னோட ஸ்பெஷல் நிறையா இருக்குது இதில். இது குடிச்ச உடனே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குதுன்னா சும்மாவா உள்ள நான் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறேன். தேவையாக இருக்குது நிஜமாக சொல்லுங்கள். ஃபீவர் கோல்டு இருந்தால் கூட குடிங்க. உள்ளே இருக்கிற நெஞ்சு சளியெல்லாம் வந்துடுது. ஹஸ்பண்ட் கொடுத்தேன், அவரே சொன்னார். எனக்கும் நிஜமாக சொல்கிறோம், அந்த டயர்ட்னஸே தெரியல. ஃபுல் டே ஒர்க் இருக்குல்ல தெரியல. ஒரு சின்ன பசங்க இந்த சூப்பை விரும்பி குடிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகே, வேணுங்கிற அளவுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கிருஷ்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. எவ்வளோ நல்லா இருக்கு? நல்லா இருக்கா? இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கு, நிறைய நல்லா இருக்குன்னா சாதா விஷயம் கிடையாது கிருஷ்ணா வாயிலேருந்து வாங்குறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. சி பாய். லவ் யூ ஆல். சரி, பாய் பாய். சரி.